அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிரந்தரமாக செய்யப்படும் நற்செயல்கள். அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்தார்கள், நற்செயல்களில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது எது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வினவப்பட்டது. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் தொடர்ந்து செய்யப்படும் நிலையான நற்செயலே என்று விடையளித்தார்கள். இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 6465 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நற்செயலை நாம் ஒரு நாள் செய்கிறோம், தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நாட்களும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாள் மட்டும் அதிகமாக நன்மைகளை செய்துவிட்டு மறுநாள் நன்மைகளே செய்யாமல் விட்டுவிடக்கூடாது. குறைவாக இருந்தாலும் அன்றாடு தினம் தினம் அந்த செயல்பாடு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அது அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். நேர்மையோடு நடுநிலையாக செயல்படுங்கள், நிதானமாக செயல்படுங்கள், வரம்பு மீறிவிடாதீர்கள். அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் யாரையும் அவரது நற்செயல் சொர்க்கத்தில் ஒருபோதும் நுழைவிக்காது. மாறாக அல்லாஹ்வின் தனிப்பெரும் கருணையாலேயே எவரும் சொர்க்கம் செல்ல முடியும். நம்பிக்கை கொண்டு நல்லறம் செய்வோருக்கு அழகிய கூலி உண்டு. நமது கட்டளைகளில் எளிதானதை அவர் செய்கிறார், அப்போது அவர் சொர்க்கம் போக முடியும். நற்செயல்களில் அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமானது எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் அது தொடர்ந்து செய்யப்படுகின்ற நிலையான நற்செயலே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். நாம் அற்பமாக நினைக்கக்கூடிய சின்னஞ்சிறிய செயல்பாடுகள், அவைகளை செய்தால் 10 இருந்து 700 நன்மைகளை அல்லாஹ் வழங்குவதாக வாக்களிக்கிறான். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி சில விஷயங்களை சொல்ல முற்படுகின்ற போது, அல்லாஹ் நன்மைகளையும் தீமைகளையும் அவை இன்னென்னவை என நிர்ணயித்து எழுதிவிட்டான். பிறகு அதனை விவரித்தான். அதாவது, ஒருவர் ஒரு நன்மை செய்ய வேண்டும் என மனதில் எண்ணிவிட்டாலே அதை செயல்படுத்தாவிட்டாலும் அவருக்கு தன்னிடம் அதை ஒரு முழு நன்மையாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். அதை அவர் எண்ணியதுடன் செயல்படுத்தியும் விட்டால் அந்த ஒரு நன்மையை தன்னிடம் 10 நன்மைகளாக 700 மடங்காக இன்னும் அதிகமாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஆனால் ஒருவர் ஒரு தீமை செய்ய எண்ணி அல்லாஹ்வுக்கு பயந்து அதை செய்யாமல் கைவிட்டால் அதற்காக அவருக்கு தன்னிடம் ஒரு முழு நன்மையை அல்லாஹ் எழுதுகிறான். எண்ணியபடி அந்த தீமையை அவர் செய்து முடித்துவிட்டாலோ அதற்காக ஒரே ஒரு குற்றத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான். இந்த செய்தி அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரியிலே 6491 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் நன்மைகளை செய்வதில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாக இருந்தார்கள். அவர்கள் தர்மம் செய்ய முடியாவிட்டாலும் செல்வந்தர்களாகிய சஹாபிகளை, நபித்தோழர்களை நன்மையில் முந்த வேண்டும் என்பதற்காக நன்மை செய்வதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அதிகமாக கேள்வி கேட்பார்கள். அப்படி கேள்வி கேட்டு
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக ஒரு தெளிவான விளக்கத்தை, பதிலை பெற்றுக்கொண்டு அதன் அடிப்படையிலே தங்களுடைய செயல்பாடுகளை, நற்காரியங்களை நிரந்தரமாக ஆக்கிக் கொள்வார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அல்லாஹு தஆலா அவனுக்கு விருப்பமான அனுதினமும் நிரந்தரமாக செய்கின்ற செயல்பாடுகளை நம்மிடத்தில் இருந்து வெளிப்படுத்தி கொடுத்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.